உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அற்புதமான சிறந்த யோக பலன்களை கொடுக்க போகுதுன்றதுல வந்து எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய இந்த மாதத்தில் ஒரு சிறந்த மாற்றங்கள், அதாவது கோச்சார மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய கிரக யுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்கு போறாரு. அதாவது தன்னுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போறாரு. ஸோ இதுவே ஒரு சிறந்த நல்ல விஷயம் தான். 3ஆம் இடத்து சனி நல்ல யோக பலனை தருன்றதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது 3, 6, 11 இந்த இடங்கள் வந்து உபஜய ராசியாக வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உபஜய ராசி அப்படின்னா நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்மளுடைய ராசிநாதன் போய் அமரும்போது வந்து நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகும் அப்படின்றதான் வந்து சூட்சுமம் அதுதான். ஸோ அந்த வகையில் சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்தே வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல மாற்றங்கள் படிப்படியாக நடக்க போகுது. அது உங்களை டாப் கியரில் கொண்டு போகும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாத துவக்கத்தில் 3ஆம் தேதியே வந்து இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. உங்கள் ராசிக்கு தொழில் காரகன் சொல்லக்கூடிய, ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், சுகபோகக்காரகன், உங்களோட மனோஸ்தானத்து அதிபதி, உங்களோட குலதெய்வமாக குறிக்கக்கூடியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனும் இந்த கிரக யுத்தத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு, கும்பராசியில் இருந்துட்டு இருக்கிறாரு சனியோட சேர்ந்து. உங்கள் ராசிநாதன் சனி வந்து மார்ச் 6ஆம் தேதி போகிறாருன்னா, அவருக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளே வந்துடுறாரு. மீன ராசி அவருக்கு உச்ச வீடு, சுக்கிரனுக்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதனும் உங்களோட ராசி யோகாதிபதியும் மற்றும் ஜீவனக்காரனுமான சுக்கிரனும் இணைவு பெற்று 3ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறது மிக சிறந்த ராஜயோகம். என்ன வகையிலன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேற போகுது. உங்கள் ஆசைகள், உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து அது எதுவாயினும் எவ்வளோ பெரிய மலையை தூக்கி நகர்த்தி வைக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கூட நடத்த போகிறீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். அதுதான் அந்த அளவுக்கு கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. கோச்சாரம்ன்றது தற்கால கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணமாக மெயினாக நான் எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனும் தான். ஸோ சுக்கிரன் சனி சேர்க்கை சிறந்த ராஜயோகம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதோட பலன்களையும் நான் சொல்லிடுறேன். அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகக்காரகன், சனி வந்து நீதிமான். ஸோ 2 பேரும் சேரும்போது வந்து 2 பேரும் நட்பு கிரகங்கள், ஒருத்தர் நட்பு கிரகங்கள். அப்போ நியாயமான வழியில், சரியான வழியில், நல்ல உழைப்பின் நேர்மையான உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய நல்ல ஆதாயங்களை பெற்று அதன் மூலம் மன மகிழ்ச்சியை அடையக்கூடிய சுக்கிரன் உச்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சங்கர் படம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய ஆசைகள், விருப்பங்கள்லாம். அதையெல்லாம் நிறைவேற்றணும்னா வந்து நீங்கள் வந்து டபுள் மடங்கு உழைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? நீங்கள் இப்போ ஆனால் என்ன ஆகும் கேட்டால், நீங்கள் சிம்பிளாக உழைச்சாலே வந்து டபுள் மடங்கான வருமானம் வருன்றது தான் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கைக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் உங்களை எண்ணங்களை பெரிதாக்கிங்க, உங்கள் ஆசைகளை பெருசாக்கிக்கங்க. அது நிச்சயமாக 100% பிழை இல்லாமல் நடக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கடந்த கால போராட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த போராட்டங்களுக்கெல்லாம் வெற்றி கிரீடம் வந்து இறைவனோட கரங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க தயாராகிடுச்சு. நிச்சயமான முறையில் இந்த மார்ச் மாதத்திலேருந்து 3ஆம் தேதியிலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இறைவனோட ஆசீர்வாதத்தினால உங்களுடைய வெற்றிகள், நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டு இருந்த போராட்டங்கள், கடன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏனைய சங்கடங்கள்ல இருந்து எடுத்துட்டு இருந்த நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்த அனைத்து போராட்டங்களையும் வெற்றி அடைய போகிறீங்க இறைவனோட ஆசீர்வாதத்தினால. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நிறைய சங்கடங்களும் கவலைகளும் பொதிஞ்சு கிடக்கும். இனம் புரியாத கவலைகள்னு சொல்லலாம். காரணம் இல்லாத பயம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் எதனால இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுனால அவங்க இப்படி சொல்லிருவாங்களோ, இவங்க இப்படி பேசிருவாங்களோ, 4 பேர் 4 விதமா பேசிருவாங்களோ அப்படின்ட்டு அந்த 4 பேர பத்தி யோசிக்காம, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, அத நீங்க தைரியமா செய்யுங்க.
நிச்சயமா வெற்றி உங்க பக்கம் வந்து நிக்கும் அப்படின்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், சந்திரன் 2 பேருமே வந்து நாய், நரியெல்லாம் தன்ன பார்த்து குலைக்கிறாங்கன்றதுக்காக தன்னோட வேலைய நிப்பாட்டுறது கிடையாது. அது மாதிரி நீதிமானுடைய வீட்ல அதிபதியா நீதிமான ராசி அதிபதியா கொண்டு பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களும், உங்க செயல் சரியானதா தான் இருக்கும், நியாயமானதா தான் இருக்கும், தர்மத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். சமூகத்துக்கு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மை பயக்கக்கூடிய விதத்தில தான் இருக்கும். ஸோ ஒரு முன்னுதாரணமா தான் உங்களுடைய செயல்கள் இருக்குன்றதுனால, நீங்க வந்து உங்க மனசுல என்ன படுதோ, அத தைரியமா செய்யுங்க. உங்க வாழ்க்கைக்கு அதுதான் ஒரு ஏற்றமா இருக்கும். மனசுக்குள்ள போட்டுட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு எதையும் செய்யாம நீங்க வந்து உங்களோட வளர்ச்சியும் தடுத்துக்கிட்டு, நீங்க எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா வாழக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஒ ஒரு செயல செய்தா தான் அந்த அவர மாரி செய்யணும், அவர மாரி வாழணும்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பமும் வரும். அதனால வந்து உங்க எண்ணங்கள செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி அடுத்தடுத்து வந்துரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க செயல்களால உலகமே உங்கள திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு செயல்கள் நீங்க செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு உலகமே வியந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் லைஃப் நீங்க தொழில் சார்ந்து உங்களுடைய வருமானம், சம்பாத்தியம் இதுலலாம் நீங்க சிறப்பான ஒரு நிலையில எடுத்துருவீங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் நல்லா இருக்கு. இப்பயும் கூட நீங்க வந்து வேலை, சம்பாத்தியம், பொறுப்புகள் அப்படின்னு ஓடிட்டே இருக்கீங்களே தவிர்த்து, உங்க குடும்பத்த நீங்க கவனிக்கிறதில்ல. மகர ராசிக்காரர்கள் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா நான் அத வைக்கிறேன். அதனால வந்து கணவனோ, மனைவியோ, வீட்ல இருக்க பெரியவங்களோ, குடும்பத்துக்கு நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. அவங்களுக்குன்னு வாரத்துல ஒரு நாளாவது ஒதுக்குங்க. குடும்பத்தோட நேரத்த செலவிடுங்க. மகிழ்ச்சியோட இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா குடும்பத்துக்கு நீங்க குடுக்கக்கூடிய சந்தோஷம் தான், இன்னும் நீங்க வேகமா ஓடுறதுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உந்துதலா இருக்க போகுது அப்படின்னு உந்து சக்தி அப்படின்றத தெரிஞ்சு, நீங்க உங்க குடும்பத்துக்கும் வந்து நெறைய நேரங்கள செலவிட்டு, அவங்களோடையும் வந்து அ உங்க மன மகிழ்ச்சிய பரிமாறிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்றத நான் ஆழமா சொல்றேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம். அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில இருந்த முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தொழில் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இம்மீடியட்டா செய்ய முடியாம போறது. காலம் தள்ளி நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நெறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்.
நன்றி, வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய 2ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை இந்த மாதம் முழுவதுமாக இருக்க போது. செவ்வாய், புதன், ராகு. அதுல மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும், மாதத்தின் முதல்லயே அதாவது 2ஆம் தேதி அந்த 2ஆம் இடத்துல இருந்த அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று போறார். இதுதான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் ப்ராப்ளம் இந்த கடந்த மாதத்துல அதிகரிச்சிருந்திருக்கும். அது எல்லாமே ஒன் பை ஒன்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மகர ராசி என்பவர்கள் பொதுவாக இவர்களினுடைய பினான்சியல் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொந்தரவுகள்ல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு முதன்மையான ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே இவர்கள் சரிவர செய்ய முடியுமா அப்படின்றதுதான் இந்த கோச்சார கிரகங்கள் சொல்ல போகுது. இந்த கோச்சார கிரகங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாளே 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் சொல்லக்கூடிய மனோகாரகன் கடக ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இந்த மனோகாரகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து நம்ம நிவர்த்தி அடைய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதனால நிறைய சவால்களை ஆல்ரெடி சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சவால் இல்லை, 2 சவால் இல்லை, எல்லா இடத்துல இருந்தும். அதுல மெயினா இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் தான். எவ்வளவுதான் காசு வந்தாலும் அந்த காசு நிக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருது அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவர்கள் இந்த மாதம் சரிவர சீரமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரு மாதமாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம நிறைய ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளுக்கு ஒரு ஓபன் டோஸா தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் வர போகுது. தொழில் ரீதியான வாய்ப்புகள், வேலை ரீதியான வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சினிமா துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் முழுமையான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய சில சங்கடங்களில் இருந்து, அதாவது நிறைய தொந்தரவுகள், ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு வேலை இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அங்க சாதகமாக இல்லை, அதே சமயத்துல அங்க ஒரு வெளிநாட்டவரின் ஒரு டாமினேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சு நம்மளும் இந்த இடத்துல எப்படியாவது நிலையா இருந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இவர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். அதனால நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இந்த உச்சம் பெற்ற ஒரு சுக்கிரன், அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, இது எல்லாமே ஒரு இடமாற்றத்தை கொடுத்து அந்த இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்காக யாருமே பரிகாசம் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களை குறை சொல்றதுக்கு தான் நிறைய அன்பர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவர்களை எல்லாத்தையும் நீங்க மனதுல போட்டு குழப்பிக்கும் போது இன்னமும் வேதனையாக ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுலயும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான நிறைய தொந்தரவுகள், உங்களது குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எப்படி போனாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்காது. அவர்கள் தேவை நிறைவேறிச்சா அடுத்த நிமிஷமே உங்களை கலட்டி விடுறதுக்கு தான் அதிகப்படியாக முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு மன ரீதியான ஒரு தொந்தரவுகள் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. இதுல நம்மளுக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய
சுகஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய ஒரு நேரம். யாராவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸா, ஒரு முதலீட்டாளர்களா, ஒரு சைலண்ட் பார்ட்னராக வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த இன்வெஸ்டர், அந்த சைலண்ட் பார்ட்னர்னால உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சி பாதைகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மனோகாரகன், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திறமை, நீங்க வெளியிடத்துல நடந்துக்கக்கூடிய ஒரு சுபாவம், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை மற்றவர்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் உங்களை மதிக்கல, செய்யல, எதுவுமே அங்கீகாரம் கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு உங்களை அழைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வெளியிடத்துல 3வது நபர்களினுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் கூட இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்ல சில முயற்சிகள் இருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் ஒருத்தர் மேல உங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாக இருந்தா கூட அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மகர ராசி என்பவர்கள் மற்றவர்களினுடைய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம ஏதாவது போய் தப்பா பேசிட்டோம்னா அது ஒரு சின்ன சங்கடமா போயிடுமே அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களினுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் காதல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். ஏன் நம்ம போய் சொன்னா என்ன, நம்ம போய் அப்ரோச் பண்ணா என்ன, நம்ம ஏன் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல இருந்த காதல் போன்ற விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சாலும் கூட இந்த காலகட்டம் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அவங்கள நினைச்சே நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்தா கூட மீண்டும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய இந்த காதல் போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும். யாரையும் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப மெச்சூரிட்டியா எல்லார்கிட்டையும் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரியான சில இடத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க அதற்குண்டான அப்பாயின்மெண்ட்டை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மகர ராசி, மகர லக்னம். சரி, டைம் நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா அது 7 சனிலாம் முடிஞ்சிட்டு இப்போ தான் வளர்றோம். இப்போ இது ஃபுல்லாக மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் தான், ஃபுல்லாக பாசிட்டிவ். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாங்கன்னா எல்லாரும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மகரத்துக்கு. மகர ராசிக்கே தெரியுங்க, நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஏறிக்கிட்டே வருவீங்க. நல்ல ஏறுமுகமாக இருக்கும். ஸோ இன்னும் ஏறுமுகம் தான் உங்களுக்கு. சரிங்களா, சொல்லி கில்லி அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். மெயினாக என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இவ்வளோ பாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இழந்திருப்பீங்க, நிறைய காசு இழந்திருப்பீங்க. நல்லா வந்து சில பேர்லாம் இழந்திருப்பாங்க. அதாவது ஒரு 45-50 வயசில் இருக்கவங்களாம் நல்லா வளர்ந்து வந்து திருப்பி இறங்கியிருப்பாங்க. அவங்களாம் திருப்பி மேலே ஏறுறதுக்கு பர்ஃபெக்டான டைம். 35 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வந்து இங்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் அந்த ரீபர்த்துன்னு வாங்க. கேட்டர்பில்லர்லேருந்து பட்டர்ஃப்ளையாக மாறுது ரீபர்த். அந்த ரீபர்த் மாதிரி இப்போ நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே பறந்து வர போகிறீங்க. சூப்பராக இருக்குது டைம். ஓகேவா, நீங்கள் வந்து லவ் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்களும் அமைதி, ரொமான்டிக் பர்சன், பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் அமைதியாக ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்க. அப்ரோச் பண்ணணுன்னா தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். டைம் ரொம்ப நல்லாயிருக்கு லவ்வுக்கு. நீங்கள் வந்து ஏற்கனவே லவ் பண்ணுறீங்கன்னா அந்த மேரேஜை மாற்றணுன்னாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப கேல்குலேட்டடாக நிறுத்தி நிதானமாக வச்சு போவாங்க. வீட்டில் நிறுத்தி நிதானமாக பேசி சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் பிரச்சனைகள் ஏதோ இருக்குது. இப்போ ஒருத்தவங்க எனக்கு ரீசெண்டாக கன்சல்ட்டிங் வந்தாங்க, சார் நான் ஹெல்த் இஷ்யூவெல்லாம் தள்ளி போடுறேன் சார். நாங்கள் அதெல்லாம் ஹெல்த் இஷ்யூவெல்லாம் சரியாகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இப்போ நம்ம கல்யாணத்துக்கு வந்து இப்போ ஒரு 7ஆம் வீடு எக்ஸாம்பிள், 7ஆம் வீடு மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து நிறைய வீடுகள் பார்ப்போம். 7ஆம் வீடு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர் வந்து அதில் வரும்.
அதே மாதிரி மருத்துவ வீட்டை பார்த்தாலும் டாக்டரோட பேர் சிலது வந்து வரும். இந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உடம்பு டக்குன்னு சரியாகும். அவங்களோட ஸ்கில் எலிஜிபிள்லாம் ஒரு பக்கம், பட் ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக பார்க்கும்போது அந்த பேர்கள் மேட்ச் ஆகும். அது சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், அதுவும் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை அப்படியே பிடிச்சிப்பீங்க. இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், நிறைய பேர் இந்த தண்ணி சம்மந்தமாக நேவியில் வேலை செய்வாங்க, கல்ஃபில் இந்த ஆயில் ரிக்கில் வேலை செய்வாங்க, நிறைய பெரும் முதலாளிகளாக நிறைய பேர் இருப்பாங்க. இது ஏன்னா மகரம்லாம் 35க்கு மேலாம் பெரும் முதலாளியாக மாறுவாங்க. அந்த முதலாளிகள் நீங்கள் வந்து எடுக்கிற புது முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக முயற்சி எடுங்க. ஏன்னா சனி பகவான்லாம் பார்க்கறதுனால ஏதாவது சொதப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் முயற்சி மட்டும் பார்த்து எடுங்க. டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் தாங்க, அதுதான் பெஸ்ட். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மற்றபடி கையில் காசு நிற்கிறதுலாம் நிற்கும், கொஞ்சம் விட்டு விட்டு வரும். உங்களுக்கு திரும்பி வர வேண்டிய காசுகளோ இந்த கிரெடிட்டில் கொடுத்த காசுலாம் வர்றதுக்கு வந்து விட்டு விட்டு வரும், ஆனால் வந்துடும். அதுவும் மார்ச் 15க்கு அப்புறம்லாம் காசு உங்களுக்கு திருப்பி கைக்கு வந்துடும். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரிங்களா? நீங்கள் எதில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, உங்களை விட வயசில் பெரியவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் ஆஃபீஸர் மேனேஜரோ சீனியரோ இல்லை உங்கள் கிளையண்ட்டுங்கள்லேயே கொஞ்சம் வயசு பெரியவங்களாம் வருவாங்க நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ். என்கிட்ட வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் என்னோட வயசு பெரியவங்க தான். சரிங்களா? அதனால் அந்த பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஜாகிரதையாக பேசும்போது நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தொழில் பண்ணுறவங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழிலில், அதுவும் நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு செமையான சான்ஸ் இருக்குது. அதாவது அது சொன்ன இத்தனை வருஷம் நீங்கள் விட்டதெல்லாம் பிடிக்கிற டைம் இது. அதுவும் இந்த வருஷம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு, ஓடுங்க. சரிங்களா? இவ்வளோ தூரம் கஷ்ட காலத்தில் ஓடிட்டீங்க, இப்போ நல்லா இருக்கிற காலம், ஓடுங்க, பணத்தை திருப்பி எடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தொடர்ந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அதாவது இவ்வளோ வருஷமாக எதுவுமே இல்லாமல் வச்ச என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடஞ்சி இப்போ வரிசையாக நல்லதாக நடந்துகிட்டே இப்போ பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, இல்லை படிக்கிற பசங்க வந்து அவங்க நல்லா படிக்கிறதுல அடுத்தடுத்த காலேஜ் போகிறது, இல்லை நீங்களே யங்ஸ்டர்னால உங்களுக்கு அடுத்து கல்யாணம் மகப்பேறு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு போகிறது. அந்த மாதிரி தொடர்ந்து வரிசை நல்ல விஷயங்களாக வரும். அதுக்கு செலவுகளும் வரும், கையில் காசும் வரும். ஏன்னா உங்களுக்கு 12, 2 எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. அதனால் கையில் காசு வந்துகிட்டே இருக்கும், சுப நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக அமைங்க. பெரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க. கடன் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா தொடாதீங்க. ஏன்னா கடனை வந்து இப்போதைக்கு நீங்கள் கையை வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கிட்டே வரும், ஹருமாழ்வார் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் முடியாது. அதனால் கடன் இல்லாமல் சிக்கனமாக முடிக்கிற வழியை பாருங்கள். இதிலெல்லாம் நீங்கள் மொத்தமாக ஜெயிக்கணும்னா பெஸ்ட்டு வழிபாடு வந்து வராகமூர்த்தி. அதாவது திருவோணம்னா கண்ணை மூடிட்டு வராகமூர்த்தியை வழிபட ஆரம்பிச்சிருங்க. இது ஒன்று. சிவபெருமானாக இருந்ததுன்னா நல்லா நாகராஜர் இந்த மாதிரி பாம்பு சம்மந்தப்பட்ட சிவபெருமான் கோவில்கள் போயிட்டு வழிபட்டுவாங்க. திருப்பாம்பூரம், இல்லை உங்கள் வீடு பக்கத்துலேயே புத்து இருக்கிற சிவன் கோவில் அங்கெல்லாம் போயிட்டு வழிபட்டுவாங்க. இல்லை சிவன் பாம்பு அலங்காரத்தில் நல்லா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சிவபெருமான் அலங்காரம் பண்ணிட்டு மேலே பாம்பு கூட வைப்பாங்க, அதை வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. விஷ்ணுவாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத சைன கோலத்தில் பாம்பு ஆதிசேஷன் மேலே சைன கோலத்தில் படுத்துட்டு போகிற அவரை வழிபடுங்க, ரொம்ப நல்லது. சாப்பாடு வந்து நீங்கள் அன்னதானம் வந்து தயிர் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் அன்னதானமாக போட அதுவும் சனிக்கிழமைகளில் அன்னதானமாக கொடுக்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார் எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன்,
செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸாக தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டு இருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போயிட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க. நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல. அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக. உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.